வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தாடி ஏன் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் டைம் நிறைய செலவாகுது, எதுக்கு அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் சில பேர் கமெண்ட் செக்ஷன் வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கேன், நான் அதை பண்ணிக்கிறேன். தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல போய் துடிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கே ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் பார்த்த உடனே ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டு சிக்குன்னு இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். ஐ மீன் த ப்ராசஸ். உங்க ஆர்வம் புரியுது, ஸோ ஹோல்ட் யுவர் ஆர்சஸ். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கில்லி சரத்குமாரை பத்தி பேசுங்களேன், ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. கில்லி சரத்குமார் செய்த சம்பவம், அதுக்கு இவங்க கொடுத்த முட்டு, அதை சுத்தி சுத்தி இன்டர்நெட்ல வலம் வந்து கொண்டிருக்கும் மீம் மெட்டீரியல்கள், இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இவங்க என்னென்னலாம் பேசுனாங்க, என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வச்சு ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. இந்த பட்டி டிங்கரிங் எபிசோட தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துக்கணும். ஆமா, என் மனதை தொட்ட காட்சி அது. ஒரு பெண், அவங்க விஜய் இப்படி ஓடி வராங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், அந்த யூஃபோரியா அப்படிவாங்கல்ல, அதை அவங்க முகத்துல பார்க்க முடிஞ்சது. 52 வயசுனா நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகர் சார், அழகர் சார், அழகர் சார். அவ்வளவு சந்தோஷம், எதையோ சாதிச்ச ஒரு தேஜஸ். இவ்வளவு சீக்கிரம் வந்து சார் நாங்க ஒரு பிரமிப்பு அவங்க முகத்துல தெரிஞ்சது. நான் இப்பதான் வரேன், அவர் முஸ்டி அங்கே வண்டியார் போயிட்டார் சார். 52 பாதிலாம் இல்ல, எவ்வளவு இது. ஐயோ ஐயோ, முட்டா அழுதுருவாங்க போல. பாவம், எதுக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ்? இதெல்லாம் கூட பரவாயில்ல, இல்ல விட்டாரு பாருங்க ஆதவு, ஒரு பில்டப். இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயகாந்த் தான். இப்போ இது தவறான செய்தி, நிறைய பேர் இந்த மாதிரி ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த மாதிரியான ஒரு கிளைம் இருக்கு பாத்தீங்களா, இதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பாக்குறேன். அவன் வாழ்க்கை முழுவதும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. முதலாக முதல்வர் சிஎம் இப்படி ஓடி இருக்காரு, அது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஓடி இருக்காரு அப்படின்னு ஏன் கிளைம் பண்ணணும்? முதலாக ஒரு முதல்வர் படிப்பகம் கொண்டு வந்தாரு, முதலாக ஒரு முதல்வர் அதிகமாக நூலகம் கட்டியிருக்காரு அப்படின்லாம் சொல்லலாம், கிளைம் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? முதலாக 3 கிலோமீட்டர் ஓடுகிறாரு, இன்னும் என்னென்னலாம் கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட வரலாற்றை நம்ம பேசணும் அப்படின்னு காலம் நம்மீது இப்படி ரொம்ப கடுமையாக நடந்திருக்க வேண்டாம் இல்ல. முதல்ல இது நாம வருத்தப்படக்கூடிய விஷயமா? யார் இந்த கில்லி சரத்குமார்? ஐபிஎல் மேட்ச் பாக்குறப்போ ஏதோ ஒரு மாத்திரையை பவுடர் ஆக்கி அதை ஏதோ கரன்சியை வச்சுக்கிட்டு, ஒரு ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வித்தை செய்து கொண்டிருக்கிறார். அது பார்ப்பதற்கு வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்துல, நேஷனல் மீடியாவில எல்லாம் அது டிபேட் செய்யப்படுது. இது எந்த கட்சிக்கு சிக்கல், யாருக்கு இது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா டிவிகே கட்சிக்கு தான். பட் இட் சீம்ஸ் லைக் தே ஆர் லைக்கிங் இட், பிகாஸ் நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்கல்ல. இப்ப நம்ம கட்சி ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் இப்ப டிவிகே ஃபெலிக்ஸ் ஆயிட்டாரு. Okay, and the thug life can mean anything. As a father, I am doing my duty even with a busy match. முதல்ல இந்த குழந்தைக்கு பேராசிட்டமலை பொடியாக்கி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி, இந்த கதையை சொல்றதுக்கே ஒரு நெஞ்சுரம் வேணும். அப்படிப்பட்ட தைரியம் படித்த நபராக கில்லி சரத்குமார், ஒரு அமைச்சர் வேற, அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறது அப்படின்றத நம்பி பாராட்டுறேன். ஏன் சொல்றேன்னா, எல்லா பீடியாட்ரிஷியனும் குழந்தைங்களுக்கு டிராப்ஸ் சிரப்புன்னு எழுதி கொடுத்துட்டு இருக்கிறப்போ டேப்லெட்டை பொடியாக்கி அதை ஏடிஎம் கார்டில் ஏதோ நைஸா ஏதோ பண்றாரு. அது ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கும் போல இருக்கு. அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல, அவருக்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி எதுவும் சொல்லலை. அது ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ சயின்டிஃபிக் ப்ராசஸ் இருக்கும் போல, அந்த 500 ரூபா கரன்சியை வச்சு பண்றதுக்கு பின்னாடி. நமக்கு தெரியாது, நமக்கு என்ன தெரியும்? அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை, அதனாலதான் அமைச்சராக்கியிருக்காங்களோ நமக்கு தெரியாது. நாம கேட்கல, பேசிக்கிறாங்க நேஷனல் மீடியாவில். நம்ம ஃபெலிக்ஸ் போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. That is also can be inferred. Okay, Shri, respond to that. Thug life can be a caption for anything, although it sounds a little difficult to believe, but ஒரே குசி. தக் லைஃப், the thug life can mean anything. இதெல்லாம் நல்லது கிடையாது. தப்பு, ரொம்ப தப்பு ஃபெலிக்ஸ், தவறு.
Yeah, so my good friend Felix here, I mean, I've always respected him for the sort of things that he said in the past, but after joining TVK, I'm sad that you have to stoop this low to, actually defend your person there in the ministry. So first of all, I'm a mother of 2 children. Like, we normally don't take a sick child to a match, Vasudha. That's the first point here. And what's the proof that the child was there? They're talking about the child being there and he crushed the medicine for it. I didn't see any video or an image of the child there. And then I think these TVK ministers, including the chief, I think, let me finish. ஊர்ல எவன் தலை உருட்டாலும் சரி, பெலிக்ஸுக்கு ஒரே குதுக்கலாம், சாலி. I think you guys have to stop playing the victim card for everything. And in the media, in the Instagram or wherever it is, it's not just the DMK IT wing guys who are posting your people's content. In fact, that video was shared by your minister in Instagram. நல்லா பெலிக்ஸ போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படியே. And earlier the TVK guys were in refusal for the birthday cake cutting photo saying it's AI. Now this whole video they're saying AI. So what's with the thug life moment? The thug life can mean anything. You are crushing medicine. Accepting their claim. What is so thug life about crushing tablets? It's very clearly drug abuse over here. அந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்பு அப்படின்னு 2 சைடுமே ரோஸ்ட் பண்ணி நல்லா வரன்னு வறுத்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. And see, this all raises to one preliminary question as to what sort of scrutiny did Mr. Vijay do before he chose his candidates? அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது. நாளைக்கே வருவார் திரும்ப இதே மாதிரி பெரிய கெத்தாக வந்து உட்கார்ந்து நல்லா ஆத்துன்னு ஆத்துவாரு பெலிக்ஸ். The thug life can mean anything. As a father, I'm doing my duty even with a busy match. As a father, you are doing duty. இது ஒரு ஃபாதர் சொல்றது. சரி ரைட்டு விடுங்க, அது சொன்னா பர்சனலா பேசக்கூடாதும்பீங்க. ஏற்கனவே சட்டசபையில எங்க அப்பாவை காணோம் அப்படின்னதுக்கு எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்து ஒரு மேட்டர் பேசினாரு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை காணும் என்று இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாரு. நமக்கு அதுல உடன்பாடு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் எதிர்ப்பு கூட தெரிவித்தாங்க. இந்த அளவுக்கு பர்சனலா இறங்கி இப்படிலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாங்க. எனக்கு அடடா சமூகம் எவ்வளவு விழிப்புடன் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பெட்டிஷன்லாம் லீக் ஆன சமயத்துல இந்த விவாகரத்துக்கு காரணமே யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. இதுக்குமாடா திமுக பழிய சுமக்கணும் அப்படின்னு. அது வழி, அது வேற டிபார்ட்மெண்ட் விடுங்க. ஆமா, அப்ப பழி சுமத்தும் போது நல்லா இருந்துச்சா இப்ப மட்டும் வந்துடுறாங்க உள்ள வந்து. இது பர்சனல் அட்டாக் செய்யக்கூடாது. பர்சனலா தான் பேசுனீங்க, எங்க அப்பாவை காணோம் அப்படின்ட்டு. ஒரு சட்டமன்றம், அதுல நடக்கக்கூடிய விவாதம், மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு பண்ணி சட்டமன்றத்துல போய் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு அனுப்புனா நீங்க என்ன பண்றீங்க? மக்களுடைய வரி பணத்துல நடக்குது. அங்க போய் எங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்னு ஒரு பர்சனல் அட்டாக் தான். அது அழகு, சூப்பர். அதுக்கு எதிர்கட்சி தலைவர் அங்கே சட்டசபையிலே இதை பேசியிருந்தாருன்னா அது அவை குறிப்புல இருந்து நீக்கப்படும், கண்டனங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்திருக்கும். வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஒரு அக்லி கலாச்சாரம் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வழி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு புரியும்னு நினைக்கிறேன், யாருக்கு புரியலனாலும். அது என்ன பிரஸ் சந்திச்சு பேசுறது? அதுவும் ஒரு 50-60 பிரஸ் ஆட்கள் இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள். அவங்க மத்தியில மைக்கில் உட்கார்ந்து பேசுறது என்ன பழக்கம் இது? அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் தமிழ்நாட்டில் அது ரொம்ப காலமாவே தொன்று நடந்து வந்து இருக்கிறது. இது எப்படியாவது தடை பண்ணணும். ஆமா, அது தடை பண்ணி விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா, இது இல்லீகல்னு மாத்திட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ சார் ஏன் சார் பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வி வராது இல்ல. ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்ல எழுதுறாங்க, அவர் 6 அடித்து விட்டார், அவர் அடித்து ஆட வேண்டிய நேரத்தில் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி வெளியே சென்று விட்டார், வெளிநடப்பு செய்து விட்டார். மக்களுடைய வழி உங்களுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்துட்டு அதுக்கு விமர்சனம் எழுதுற மாதிரி இருக்குதா? அப்படி இருக்குதா? இருக்கு. பேசுறவங்க யாருக்காக பேசுறாங்க? அது சரி கொடுங்க, சொகுசு. அது என்ன சொகுசு அப்படின்னா, இப்போ இந்த கில்லி சரத்குமார் பண்ணார் பார்த்தீங்களா இந்த சம்பவம், இதே மாதிரியான சம்பவம் திமுகவில் ஒருத்தர் பண்றாருன்னு வைங்களேன். இந்த சமூகம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வேற ஏதோ செய்திருப்பார், குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பேராசிட்டமலோ ஏதோ கொடுக்கறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க, அதுல உண்மை இருக்கும் போல அப்படின்னு பேசுவாங்களா? அப்படியா? கிளின்னு கிழிச்சிருக்க மாட்டீங்க. சரி ரைட், இன்னொன்னு போறேன்.
செங்கோட்டையன் என்ன சொன்னாரு பிரஸ் மீட் வச்சு? ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுடைய ஐடி கார்டுல சாதியினுடைய விவரம், அவங்க என்ன சாதியை சேர்ந்தவர்களோ அந்த விவரம் இடம்பெறுமா? இதை சொல்றதுக்கே கில்லி சரத்துக்கு இருக்கிற தைரியத்தை விட பன்மடங்கு தைரியம் இருக்கணும். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ். எப்படி சொல்ல முடியாத? வாய் தவறி வந்துருச்சுன்னா கூட அந்த இடத்துலயே மறுத்து பேசலாமே, சாரி தவறாக சொல்லிவிட்டேன், அவருடைய ஜாதி சான்றிதழ். இல்ல, கடந்த திமுக ஆட்சியில இதே மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பஸ்ல போறீங்களே எப்படி ஓசி அப்படின்னு பேசிக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் பேசிக்கிறாங்க, அவங்கள சும்மா விட்டாங்க. எல்லாரும் கேள்வி எழுப்புனாங்க இல்லையா? இப்போ கேள்வி எழுப்புறது ரொம்ப நியாயங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை தட்டி கேட்பது வந்து ரொம்ப நியாயம், ரொம்ப சரி. ஆனா ஏன் அது ஒரு சில இடத்துல வந்து அதை பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் வந்து ஒரு சில ஆட்கள் எது செய்தாலும் அது நியாயம் இருக்கீங்க? அதிமுகல இருந்து சில எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சாங்களா இல்லையா? இப்ப மதிமுகல வைகோ சொல்லியிருக்கிறாரு 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறது. இது வந்து விஜயே பேசுறதா சொல்றாரு. இப்போ இது சரியா? இதே அரசியலை திமுக பண்ணா ஒத்துப்பீங்களா? அப்ப அது பண்றப்ப என்ன சொல்லுவீங்க? தீய அரசியல், தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? இப்போ டிவிகே பண்றது என்ன? தூய அரசியலா, தீய சக்திங்களா, தூய சக்திங்களா? இல்ல சொல்லுங்க. இவ்வளவு பண்ணதுக்கு பிறகும் அவங்களுக்கு ஒரு சொகுசு கொடுப்பாங்க. நாங்க ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மாதிரி சொகுசு, எம்ஜிஆருக்கு கொடுத்த மாதிரி சொகுசு, அந்த சொகுசுல இருந்து அவங்களை இறக்க மாட்டோம். தமிழ்நாட்டுல எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும், ஆணவ கொலை நடந்தாலும் சரி, இல்ல ஏதாவது கள்ளச்சாராய மரணங்களாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது சாதி சண்டை, ஏதாவது சச்சரவு, இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்படி எது நடந்தாலும் அன்றைய முதல்வராக இருந்த ஸ்டாலினை பொறுப்பாக்கணுமா, அக்கௌண்டபிலிட்டி ஆக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் அதே அக்கௌண்டபிலிட்டி இங்கே வரமாட்டாங்குது? பவர் கட்டா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு பிரஸ் மீட்ல. ஏன் அவரை முதல்வரை அக்கௌண்டபிலிட்டி ஆக்கக்கூடாது அப்படின்னா, சொகுசு முதல்வரை, அதாவது விஜயை சொகுசா வச்சிருக்கணும். இப்ப திமுகல உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் கேள்வி எழுப்புனாங்க? அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் சொல்ற இடத்துலயோ இல்ல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய இடத்துலயோ திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்டா இல்லையா? இப்ப முதல்வர் விஜய் என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய தனிப்பட்ட அலுவலராக இந்த ரத்தன் பண்டிட் அப்படின்ற ஒரு ஜோசியருக்கு ஒரு பதவி கொடுத்தாருங்களா? அப்போ பிரேமலதா விஜயகாந்த் முதற்கொண்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கவும் அதுல இருந்து பின்வாங்கிட்டாரு. சரி, ரைட், நல்ல விஷயம். இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கிறார். தமிழகத்தின் சார்பாக டெல்லி பிரதிநிதியாக அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கு அவரு உகந்தவரா? சரியான நபரைத்தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு அந்த பதவி. அவருக்கு ஏதாவது இது சார்ந்த அறிவு இருக்கா? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? எதன் அடிப்படையில இந்த மாதிரியான பதவியை கொடுக்குறாரு? தனக்கு வேண்டப்பட்ட நபர்ன்றதுனாலயா? இல்ல ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கோ வேற எதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகளோடு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி பண்ண முடியுமா? தமிழ்நாட்டு முதல்வராக அவர் பதவி ஏற்கும் பொழுது அவரு என்ன உறுதிமொழி ஏற்கிறார்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா உறுதிமொழியில? அதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த நெப்போட்டிசம்னு சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பதவி கொடுத்தா அது வந்து மன்னராட்சி, அது வந்து கட்சியில இருக்க ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரியான பதவி கொடுக்கறது எப்படி? இதுக்கு ஸ்டாலின் தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு ஏன் முதல்வர் விஜய் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துதான் ஆகணும்னு சொல்ல தெரியல? சொகுசு, சொகுசு கண்ணா சொகுசு. ஆதவர்ஜுனா ஏன் ஜெயலலிதா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவங்க குற்றவாளி, ஊழல் குற்றவாளி தானேன்னு கேள்வி கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? முட்டு கொடுக்குறாரு. நீங்க ஊழலுக்கு எதிரானவரா இல்லையா? இப்போ கோர்ட்டே ஒருத்தங்க வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க, குற்றவாளி அப்படின்னு ஒண்ணு சொல்லுது, சரிங்களா? இப்போ நீங்க அதுக்கு எதிரானவரா ஆதரவானவரா? இப்ப ஆதவர்ஜுனா ரொம்ப பெருமையா பேசுறாரு, ஊழலை எதிர்க்க வந்தவங்க ஜெயலலிதா அப்படின்லாம் பேசுறாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியதான் இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க.
அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு என்னாச்சு? தீர்ப்பு என்ன சொல்லுது? இப்ப எனக்கு புரியல. நீங்க ஊழலுக்கு ஆதரவானவரா எதிரானவரா? ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட்னு கேட்கறேன். சொகுசு தானே. ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்படுற சொகுசு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. நான் என்ன சொல்றேன், யாருக்குமே சொகுசு கொடுக்காதீங்கன்றேன். எல்லாரையுமே கேள்வி கேளுங்க, எல்லோரையுமே அக்கௌண்டபிலிட்டி ஆக்குங்கன்றேன். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? உண்மையிலேயே புரிஞ்சுக்கோங்க மக்களே, இந்த சொகுசு வந்து எல்லோருக்கெல்லாம் கொடுக்கப்படுறது இல்ல, சமூகத்துல ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இப்போ திமுக வந்து சரியா இருந்துக்கணும், திமுக வந்து பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும். ஏதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு முழு மனதாக அன்றைய முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பதவி கொடுத்தது வந்து மு.க. ஸ்டாலின் செய்த தவறு. இப்படி பல நரேஷன்களை நம்ம பார்த்தோம். சரி, அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணோம், நாகரிகமாகவே அப்படிப்பட்ட அந்த நரேஷன்களுக்கு பதில் சொன்னோம். ரைட்டு. இப்போ இவர் தனக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி பதவி தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு, அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டாம்? இல்ல, நான் கேட்கறேன், இத்தனை எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறார்ல, பீப்புள் மேண்டேட் தானே. அதாவது மக்கள் தான் வாக்களிச்சு அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. இந்த தொகுதியில நாங்க இவரை தேர்வு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வாக்களிச்சு அவங்கள அனுப்புறாங்க. இவரு பின்வாசல் வழியா அவங்கள வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறது இது சரியா? நீங்க அவர் போதிய ஆதரவு இல்லாம எல்லார்கிட்டையும் கையேந்தி கேட்டுக்கிட்டு இருந்தப்போ பீப்புள் மேண்டேட்டை வந்து திமுக தடுக்க பாக்குது. திமுகவும் கூட்டணி வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது பீப்புள் மேண்டேட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்லாம் பேசுனீங்கல்ல. இப்ப அதே வாய் ஏன் இப்ப பேச மாட்டேங்குது? இப்ப இந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறதுலாம் பீப்புள் மேண்டேட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனதுங்களா, ஆதரவானதுங்களா? அது தீய சக்தி செய்யற வேலைங்களா, தூய சக்தி செய்யற வேலைங்களா? இதை பேசிட்டு அடுத்தது பேசணுங்க, சரிங்களா? இந்த அமோனியா கசிவால் உயிரிழந்த லேபரர்ஸ் அவங்களுக்கு முதல்வர் விஜய் என்ன பண்ணியிருக்கார்? நேரில் போய் சந்திச்சாரா, இல்லை வேற ஏதாவது உதவிகள் ஏதாவது செய்திருக்கிறாரா, இல்லை அதை சரி பண்றதுக்கோ அதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி, அவருக்கு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத மாதிரி நம்ம அதை ஏன் கண்டுக்காம இருக்கணும்? ஒய் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நம்மளை கேள்வி கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ அவங்களை கேள்வி கேட்டியா, இவங்களை கேள்வி கேட்டியா, அந்த விஷயம் நடக்கும் பொழுது அது இப்படி கேள்வி போட்டியா, இந்த மாதிரி கேள்வி போட்டியா, அப்படி பால் போட்டியா, இப்படி ஃபீல்டிங் செய்தாயா, இப்படி விக்கெட் கீப்பிங் செய்தாயா? நல்லா இருக்கு. அதாவது நாம கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. டிஎன்பிசியில் குரூப் 1ல 26 வேகன்சி தான் இருக்கு, இது ரொம்ப கம்மி, கடந்த 10 வருஷத்துல ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு தெரியுது, பதறது. என்னால ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இது ஏத்துக்கவே முடியல, எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, டிப்ரெசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றாங்க. ஆனா எப்படியாவது விஜயை காப்பாத்தியே ஆகணும், ஒத்தடம் கொடுத்தே ஆகணும். அவருக்கு வலிக்கும் இல்ல, பின்னாடி எல்லாம் முதுகு கை கால்லாம் வலிக்கும் இல்ல, அவருக்கு ஒத்தடம் கொடுத்து அவரை சொகுசா பார்த்துக்கணும். ஏன் ப்ரோ, உங்களை தான் கேட்கிறேன், உங்களுக்கு விஜய் பிடிக்கும், சரி ரைட்டு, அதுக்காக கொஞ்ச நாள் வேர்க்குது, கரண்ட் இல்லாம இருக்குது, மக்கள்லாம் விவசாயிகள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, மேகதாதுல அணை கட்டுறாங்க, இதனால ஏற்படுற சிக்கல்கள் இதெல்லாம் நாங்க கொஞ்சம் பொறுத்துக்கவா? இந்தி திணிப்பு, நீட்டு விவகாரத்துல இத்தனை மாணவர்கள் இறந்து போனாங்க, பேப்பர் லீக் ஆச்சு, அதை எதிர்த்து உங்க முதல்வரால ஒரு வார்த்தை பேச முடியல. பாத்தீங்களா? கேட்டீங்களா? கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. முதல்வர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க 2500 ரூபாய் கொடுக்குறேன்னாரா? கொடுத்தாரா? வருஷத்துக்கு அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரா? கொடுத்தாரா? இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டப்போ எதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்? இப்ப கூட எது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை? பிசி முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு பறி போகுது. ஜி சாமிநாதன் வழங்கின தீர்ப்பு திருப்பரங்குன்ற மேட்டரை எடுத்து இப்போ பிசி முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுல கை வச்சிருக்கு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் முதல்வர் விஜய்? என்ன ஐடியா வச்சிருக்கார்? இப்போ இந்த திருப்பரங்குன்ற மேட்டர்லயே அரசு வந்து அவர் வழங்கின அந்த திருப்பரங்குன்ற தீர்ப்பை வந்து எப்படி கையாண்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த தீர்ப்புக்கு என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார் முதல்வர்? ஏதாவது ஐடியா வச்சிருக்காரா? ஏதாவது பிளான் வச்சிருக்காரா? என்ன பண்ண போறாங்க? அட்லீஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய பிசி முஸ்லிம்கள் கிட்ட என்ன சொல்ல போறார்? ஏதாவது பேசணும்ல? ஏதாவது பேசுறாங்களா? அதெல்லாம் பேசப்படுறது கிடையாது. நீங்க என்ன பேசணும்ன்றதையே அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இந்த பிறந்த நாள் கேக்கு வெட்டுற போட்டோ, முதல்வர் பஸ்ல பயணம் செய்யற மாதிரியான வீடியோ, முதல்வர் மராத்தான் ஓடுற மாதிரியான ரீல்ஸ், இப்படி பல விஷயங்களை வந்து நீங்க பயன்பெறணும், நீங்க பார்த்து ஆனந்தம் அடையணும், குதூகலிக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
அது பாத்தீங்கல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மத்ததெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா சொகுசு அப்படிதான். சோ இன்டர்நெட்ல நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது லிட்டரலி முதல்வர் விஜய் he is throwing the dead cat on the table அப்படின்றாங்க. டெட் கேட் தியரின்னு ஒன்று முன்வைக்கிறாங்க. அதாவது எப்பெல்லாம் கட்சிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ ஏதாவது அவப்பேர் ஏற்படுற மாதிரியோ சிக்கல் ஏற்படுற மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் இருக்குன்னு வைங்களேன், அந்த சூழல்ல ஒரு டெட் கேட்டை த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. மக்கள்லாம் அமோனியா கேஸ் ட்ராஜடி பத்தி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்துல பர்த்டே கொண்டாட்டம், கேக்கு வெட்டும், புகைப்படம் பார்த்த உடனே ஹேய் லுக் அட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துல எல்லாரும் அதை பத்தி டிஸ்கஷன். இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நம்ம அக்கௌண்டபிலிட்டி ஆக்கக்கூடிய சிக்கல்கள், இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கும் பொழுது இந்த மாதிரியான டெட் கேட்ஸ் த்ரோ செய்யப்படுகிறது. அது என்னன்னா, ஒரு மீட்டிங்ல எல்லாரும் சுவாரஸ்யமாக முக்கியமான பாயிண்ட்ஸை பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சம்திங் சம்வேர் சம்ஒன் ஹேஸ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற சுச்சுவேஷன் வர்றப்போ அந்த பர்சன் வந்து இந்த டேபிள் மேல ஒரு டெட் கேட்டை த்ரோ பண்ணுவாங்க. ஒரு செத்த பூனையை தூக்கி போட்ட உடனே அந்த டேபிள்ல இவ்வளவு நேரம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே. நாம தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படி சொல்றப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல ஒரு டெட் கேட்டை த்ரோ பண்ண உடனே இந்த இறந்த பூனை பற்றியே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறதா தாவேக அரசு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சமூக வலைதளத்தில் நிறைய பேர். இன்ஸ்டாகிராம்ல கேள்வி கேட்கிறாங்க, யூடியூப்ல கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்ல வேண்டும்? இந்த பதிலை எங்கே சொல்ல வேண்டும்? பிரஸ் மீட் பண்ணா இப்படி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம், அது நடக்க போறது கிடையாது. ஏன் அவர்லாம் பிரஸ் சந்திக்க மாட்டாரு. யாரு? சொகுசுங்க, சொகுசு. இந்த சொகுசு உங்களையும் சொகுசா வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறீங்க. உங்களுடைய நம்பிக்கை பழிக்கட்டும். ஆனா உண்மையை எவ்வளவு மூடி போட்டாலும் மறைக்க முடியாது. ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அது சிக்கல் தான். அந்த சிக்கலை தீக்கணும் அப்படின்னா இந்த அரசு தான் தீக்கணும். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம், அவர்களை கேள்விக்குள்ளாக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஃபேக் ஐடி சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல பை மீ காஃபினுடைய லிங்க் தரேன், அதனுடைய QR கோடையும் இங்கே தரேன். அதை பயன்படுத்தி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் UPI QR கோடு இங்கே தரேன், அதை பயன்படுத்தியும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐம்பத்தி 52 வயசுனா நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார், இவ்வளவு சீக்கிரம் வந்து சார் நான் இப்பதான் வரேன். அவர் முடிச்சுட்டு அங்கே வண்டியார் போயிட்டார் சார். 52 பாதி 52 வயசுனா நம்பாதீங்க சார். எவ்வளவு வயசு கூட ஆகல சார். அழகா சார், இவ்வளவு சீக்கிரம் வந்து சார் நான் இப்பதான் வரேன். அவர் முடிச்சுட்டு அங்கே வண்டியார் போயிட்டார் சார். 52 பாதிலாம் இல்ல, எவ்வளவு ஆயுது.